சார் சார் அடுத்த மாதம் பணம் தந்துடுறேன் சார் திருப்பி. தம்பி பணம் வாங்கி 3 மாதம் ஆகுது, இன்னும் வட்டி கூட தரல. 8 1 துண்டு 2ன்னு பேசுகிறான். பணம் தர முடியுமா முடியாதா? சார் அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். இந்த ஒரு மாதம் மட்டும் பொறுத்துங்க சார். அப்படி தரலனா உன்னை போட்டு தள்ளிட்டு பணம் எப்படி உண்டு வாங்கிப்பேன். டேய் என்னப்பா வீட்டுக்கு வாடா. அதோ வந்துட்டப்பா. எடுத்துக்க. இல்லை கரெக்டாக இல்லை கலெக்ஷன்லாம் எழுதியிருக்கோம். யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும் பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துடும். இது என்னது பணம் கொடுக்குறவங்க ஒருத்தவங்க வாங்குறவங்க ஒருத்தவங்க. நான் போக முடியாது. சும்மா தானடா இருக்க, போயிட்டு வாடா. போகிறப்ப இவனு குட்டி மணியாக அழைச்சிக்க. ஏன் தனியாக போகிறேன்? எங்கேப்பா? வாங்க சார். ஏன் கம்பெனி லேட்டு? மணி 10 ஆகுது. ஆமாண்டா ஏன் லேட்டு? இந்த செல்லில் மணி தப்பாக ஓடுது. மணி இப்போ 9 தான் ஆகுது. ஆமாம். டேய் ஏன்னா செல்லு வச்சுருக்க? நீ தான் ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தா உன் செல்லும் ஸ்லோவாக இருக்குது. முதல்ல 2 பேர் கலெக்ஷன் வாங்கிட்டு வாங்கடா. ஆடா. டேய் ஒரு வீட்டுக்கு போனால் சரி வருது. எல்லாரும் ஃபோன் அடிச்சு கேட்டுரும் யார் யார் வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்படும். ஓகேண்ணா. நான் சொல்லு. நான் பரமசிவன் 3000 வட்டி தரணும். ஹலோ பரமசிவனா? ஆனால் 3000 வட்டி தரணும். என்ன வட்டி? என்ன வட்டியா? அண்ணா பணம் வாங்கியிருக்கீங்கண்ணா. செத்து 3 மாதம் ஆகுது. ராங் நம்பரு. செத்து 3 மாதம் ஆகுதா? டேய் ஏடா ராங் நம்பருங்கிறான். அண்ணா சாரிண்ணா, பரமசிவன் இல்லைண்ணா, பரமசாமிண்ணா, சாரி. டேய் படிக்க தெரியுமா தெரியாதா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அதெல்லாம் ஒழுங்கா கரெக்டாக படிப்பேன். நம்பருக்கு. உனக்குண்ணா வட்டி தரணுண்ணா. போன மாதமும் தரல. ஓகேண்ணா. இது நல்ல மனசு. என்ன அங்கே கூட்டமாக இருக்கு? இந்த பரமசாமி வீடு தானே, ஏன் அங்கே கூட்டமாக இருக்கு? அம்பே நல்லா யார்ட்டையும் பேசி நின்றாருப்பா. பேசி முடிச்சுட்டு திரும்பினாரு. அப்படியே திரும்பி தடுக்கி விழுந்து பொட்டுன்னு போயிட்டாருப்பா. பொட்டுன்னு போயிட்டாரா? எனக்கு பணம் தர வேண்டிய பரமசாமியா? ஆமாப்பா. அப்போ என் பணம்